அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கும்பராசி நேர்களே, கும்ப லக்ன நேர்களே, இப்படி தான் இந்த ஆணி மாதம் இருக்க போகிறதா அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் 3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் கும்பராசியை பற்றி சொல்ல போகிறேன். முதல்ல இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன செய்ய போகிறார், அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம சனி என்ன செய்ய போகிறது, உங்களுடைய கேது பகவான், உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன செய்ய போகிறார்ங்கிற ஒரு விஷயத்தையும், இந்த மாதம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுதுங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேங்க. என்னோடய சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜூன் 24 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். 2024 திங்கக்கிழமைங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூ திருநாள்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நாட்களில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பொண்ணுக்கு இல்லை மனைவிக்கோ தங்கைக்கோ அம்மாவுக்கோ நீங்கள் பூ வாங்கி கொடுக்கும் பட்சத்தில், நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட தோழிகள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கோ உங்கள்கிட்ட ஒரு முழம் பூ தான் இருக்குன்னா அதை சரிபாதியாக நெருக்கி அடுத்தவங்களுக்கு கொடுங்க. இந்த பூவை கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் உள்ள ஒரு நபருடைய ஆயுள் பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், தவற விட்டுறாதீங்க. இந்த பூ நீங்கள் எத்தனை பேர் கொடுக்குறீங்களோ அத்தனை பேருக்கு உடைய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க்கையில் ஏன் வருடத்தில் இதே மாதிரி ஒரு நாள் தாங்க வரும். இந்த ஒரு நாளை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனதளவில் ஒரு சந்தோஷம், நிம்மதி ஏற்படுங்க. சதயம் நட்சத்திர நேர்களே, அவிட்டம் 3, 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உள்ளடக்கியது. அதிபதி சனி பகவான். அதிபதியாக இருக்கிறதுனால என்னவோ தெரியல, நம்ம அப்பா ஸ்தானத்தில் இருந்து எந்தெந்த விஷயத்தை கண்டிக்க முடியுமோ, எந்தெந்த விஷயத்தை பற்றி பேச முடியுமோ, எந்தெந்த விஷயத்தில் நம்ம மனதில் இருக்கக்கூடிய சில எண்ணங்களை மாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் மாற்றக்கூடிய வல்லமை இந்த சனி பகவானுக்கு உண்டு. அதே நேரத்தில் 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், தனம், வாக்குஸ்தானம். நம்ம சொன்னால் ஒரு விஷயம் நடந்துடும். நம்ம சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்கணுங்கிறதுக்காக போராடுவோம், உசுறு கொடுத்து வேலை செய்கிறோம். ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணும்னு ஏக்கப்படுறோம். உண்மையும் நேர்மையும் கலந்திருந்து ஒருத்தங்கள்கிட்ட இருந்தாலும் நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் அவங்க பேசும்போது நம்ம மனசு எவ்வளோ வலிக்கும். காரணம் 2ஆம் இடத்தில் ராகு. அதாவது ஒரு வண்டி, நம்மளுக்கு தெரிஞ்ச இடம், நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில், தெரிஞ்ச விஷயங்களை செய்யும் போதும் தடை தாமதம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு பார்த்தா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண விடாத அளவுக்கு பிரச்சனை. கோவிலுக்கு போகலான்னா போக முடியாத அளவுக்கு பிரச்சனை. எதில் என்ன செய்வது, எதில் சிரமம், எது நல்லதுன்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு போகுது பாருங்கள். அதுக்கு காரணம் கேது பகவான். எந்த இடம் எடுத்து வச்சாலும் ஒரு தடை, எந்த இடம் எடுத்து வச்சாலும் ஒரு தடங்கள். கேது பகவான். இப்படி இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்காங்க. முதல் கிரகம் புதன், சுக்கிரன், இவர்கள் இருவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. மேலும் செவ்வாய் குரு பகவானோட சேர்றார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் முற்பாதி ரொம்ப நல்லா போகும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது நடக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி போகுதுன்னு பயப்படவே கூடாது. இந்த ஜென்ம சனி நடந்தாலும் குரு பகவான் லாபமாக இருப்பார். ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டில் குரு இருக்கார். சுக போக தாயார் ஸ்தானம். வாழ்க்கையில் சுகம் போகம், அதே மாதிரி உங்கள் தாய்க்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். மனதில் என்ன ஆசைகள் உங்களுக்கு இருக்கோ, என்ன எண்ணங்கள் இருக்கோ, என்ன தேவைகள் இருக்கோ, அது ஒவ்வொன்றும் சாதகமாக நடக்கும். குறித்த நேரத்தில் நடக்கும். எதிர்பார்த்த வெற்றியை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி மாறிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சொல்லி கொடுத்து மீள முடியல. இன்னமும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா படித்த படிப்பு மறந்து போய்டும். எக்ஸாம்ஸ் போகிறதும் சரி, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போதும் சரி, மனசில் சில வேதனைகள், சில வலிகள், சில ஏமாற்றங்கள், சில துக்கங்கள், சில அசிங்கங்கள், சில அவமானங்களை சந்தித்து கொண்டு வாழ்க்கையை எதுக்கு வாழ்கிறோம் என்கின்ற
மனதில் ஒரு எண்ணமும் ஒரு வருத்தமும் இருக்கும். உங்களுடைய நீண்ட கால நட்பு உங்கள் மனசை ரொம்ப கிழிச்சு காய போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி உங்களுக்கு வேதனை அதிகமாக கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய எண்ணமும் செயலும் உங்களுக்கு இருவேறு விதமான தோல்விகளை கொடுத்துருக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். வாழ்க்கையில் ஒருத்தங்களும் தோல்வின்னு வந்துருச்சுன்னா வெற்றியை நோக்கி மூவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கும்பராசிக்காரர்கள் வெற்றியை நோக்கி மூவ் பண்ணுறதுக்கு காரணமே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக புதன் இருக்கார். அந்த புதன் இப்போ சொந்த வீட்டில் இருக்கார். ஸோ உங்களால் எந்த அளவு வேணால் ட்ராவல் பண்ண முடியும். உங்களுடைய சுகஸ்தானாதிபதி, உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கார். அதனால் எண்ணம், ஆசை, தேவை எல்லாமே ரொம்ப கிளியராகவும் கரெக்டாகவும் நடக்கும். மனதில் பட்ட சில விஷயங்களை ஓப்பனாக போய் பேசிடுவீங்க, அதுபடியே நடக்கும், அதுபடியே சில செயல்களும் இருக்கும்னு சொல்லலாம். குழப்பம் அதிகமாக ஏற்படலாம். அந்த குழப்பம் அதிகமாக ஏற்பட்டாலும் அதன் முடிவில் ஒரு தெளிவு ஏற்படும். படிப்பில் கவனம் தேவை. நல்ல மதிப்பெண் பெறலாம். வேலை வாய்ப்பு கட்டாயமாக கிடைக்கும். திருமண வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதுவும் வேலையில் பர்மனண்ட்டான வேலை, அரசாங்க வேலை, அரசு தொடர்புடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். திருமணம் அப்படிங்கிறது குருபலன் இருக்கா இல்லையா? இந்த குருபலன் இல்லாத போது ஜென்மசனியில் மேரேஜ் பண்ணலாமா அப்படிங்கிற பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ திருமணம் செய்வதற்கான அமைப்பு உண்டு. காரணம் சுக்கிரன் நல்லா இருக்கார். அதே மாதிரி மனசுக்கு பிடிச்சவங்க, ஆசைப்பட்டவங்க, ஏன் நம்ம எதிர்பார்க்கிற நபர்கள் கூட திருமணம் செய்வதற்கான ஒரு சரியான காலகட்டம். கும்ப ராசின்னா தவழ்ந்து கிடக்கக்கூடிய ராசி கிடையாது. தலை நிமிர்ந்து அடுத்தவங்ககிட்ட பேசக்கூடிய ராசி. நீங்கள் சொல்லலாம், சார் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் திருப்பதி போகக்கூடாதுங்கிறீங்க, மற்ற பரிகாரங்கள் செய்யக்கூடாதுங்கிறீங்க, தேவிப்பட்டினம் தான் போகணுன்னு சொல்கிறீங்க. நான் சென்னையில் இருக்கேன், தேவிப்பட்டினம் ரொம்ப தூரம் இருக்குது. மனதளவில் சந்தோஷத்தை கிடைக்கணும், ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறும், ஏமாற்றம் இருக்கக்கூடாதுன்னா தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க. நவக்கிரக வழிபாடு பண்ணி பாருங்கள். மாற்றம் 100% நிறையா பேருக்கு நடந்திருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் சில இடத்துல நான் சொல்லுவேன், கும்பராசிக்காரங்க திருமணம் பண்ணும்போது கடகராசியை விட்டுருங்க, வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி கன்னிராசியும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கெல்லாம் அனுபவ ரீதியாக ஒரு காரணம் உண்டு. அதே மாதிரி இந்த மாதம் பொருளாதார பலம் பெறும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், புது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் புது வீடு கட்டுவதற்கான எண்ணம், செயல் தோன்றும். அதற்கான முழு முதல் வேலைகளை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். எந்த இடத்துல நம்மளுக்கு தடங்கள் வரும், எந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நல்லா யோசித்து தெளிவாக செயல்பட்டால் வெற்றி 100% உண்டுங்க. உங்களுடைய சிந்தனை செயலை தாண்டி உங்களுடைய பயணம் நெடுந்தூரம் இருந்தாலும் அதில் மகிழ்ச்சி ஏற்படும். எந்த ஒரு நபரை பார்த்தும் பயப்படாதீங்க. எந்த ஒரு நபர்கிட்டையும் பொய் சொல்லாதீங்க. எந்த ஒரு நபர்கிட்டையும் உங்களுடைய உண்மையை, ரகசியத்தை சொல்லவே சொல்லாதீங்க. முடிந்தவரை போராடி வெற்றி பெறுவதற்கான இது மாதம். நீங்கள் கர்மா இருக்குது, நான் கஷ்டப்படுவேன், எனக்கு விதி இதுதான், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்காதீங்க. நீங்கள் முயற்சி செய்து வெற்றி பெறுவதற்கான காலகட்டம், சூழ்நிலை நல்லா இருக்குது. உங்களுடைய வெளிநாடு வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல், எனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து செய்வதற்கான அமைப்பு இருக்குது அப்படின்னா அதை எடுத்து செய்யுங்க. அது கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். உங்களுக்குன்னு க்ரியேட்டிவிட்டி, ஒரு ஸ்போர்ட்ஸில் க்ரியேட்டிவிட்டி இருக்குது, தனித்திறமைகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு சினிமா துறை, கலைத்துறை, மருத்துவத்துறை, மின்சாரத்துறை, ஒரு அழகு சாதனம் பொருள் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்குன்னு இந்த மாதிரி யாருக்கும் தோணாத ஒரு புது விஷயம் தோணுது, நீங்கள் ஒரு கிரியேட்டர், ஒரு ஜோதிடர், ஏன் ஒரு அட்வைசர், ஒரு அஸ்ட்ராலஜர், என்ன மாதிரி இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய மாதம். ஆனால் போராடுங்க. மாதத்தின் தொடக்கத்தில் ஏமாற்றம் வந்தால் கூட கவலைப்படாதீங்க. 10 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுதா யோசிக்காதீங்க. முடிந்தவரை முயற்சி செய்து வெற்றி பாருங்கள். 5, 7, 9 சாதகமாக இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி சாதகமாக இருக்கும். விநாயகர் பெருமான் வழிபாடு வெற்றியை தரும். மனதில் எப்பயானு ஒரு பயம் வருது, ஒரு நிருடல் வருது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோழத்தனமான ஒரு முடிவு வருது அப்படின்னா விநாயகர், அரச மரத்து விநாயகர், ஆலமரத்து விநாயகர், ஏதோ ஒரு விநாயகருக்கு போய் சூரத்தேங்காய் உடச்சி பாருங்கள்.
தலையெல்லாம் சுத்த வேணாம். மனசில் இருக்கிற பிரச்சனை இறங்கணும்னு சொல்லி சூரத்தேங்காய் உடச்சி பாருங்கள். நீங்கள் நினச்சது நடக்குங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.